தமிழக அரசின் இந்த 2026ஆம் ஆண்டுக்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் மக்களிடம் இருக்கின்றன, தமிழக அரசு எதிர்கொண்டுள்ள பொருளாதார சிக்கல்கள் என்ன என்பது குறித்து நம்மிடையே இந்த சிறப்பு நேரலையில் பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன் சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போது இந்த நிதிநிலை அறிக்கைக்கு முன்பாக ஒரு வெள்ளை அறிக்கையை தற்போது நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யக்கூடிய அந்த நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டார். அந்த அறிக்கையில் ₹1 வருமானம் வந்தால் அதில் 22.8 காசுகள், அதாவது வட்டியாக செலுத்துகிறோம் என்று கூறுகிறார்கள். பொதுவாக நம்ம ஒரு குடும்பத்திலேயே வட்டி தொகை ₹1000 கிட்டத்தட்ட ஒரு 200-300 வட்டி கட்டினாலே அது பெரிய ஒரு நல்ல பொருளாதாரமாக இருக்காது, அந்த செலவுகளை சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து பொதுவாக இருக்குது. ஆனால் ஒரு அரசு என்பது இவ்வளவு வட்டித்தொகையை அதிகமாக அது மாநில அளவில் இல்லை, தேசிய அளவுலையும் அவ்வளவு செலுத்துவது அது எத்தகைய பொருளாதார அந்த வளர்ச்சி விகிதம் மற்றும் அந்த சிக்கல், இதனுடைய இரண்டு பக்கங்களையும் நீங்கள் சொல்லுங்கள் சார். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு இப்ப அரசாங்கம் கடன் வாங்குவது தவறா இல்லையா அப்படின்னா கட்டாயம் தவறு கிடையாது. ஏன்னா அரசாங்கத்துடைய கடமை எல்லா தரப்பினரையும் அரவணைத்து சொல்ல வேண்டும். இப்போ ஒரு தனிநபர் கடன் வாங்குற மாதிரியோ இல்ல நிறுவனம் கடன் வாங்குவது அப்படிங்கிறது அவர்களுடைய சொந்த லாபத்திற்காக. இப்ப நிறுவனம் வாங்கும் பொழுது அவர்களுக்கு கூடுதல் லாபம் ஈட்டுவதற்கு, புதிய தொழிற்சாலைகள் அமைக்க, புதிய மிஷினரிஸ் வாங்குவதற்கு, இது போன்ற விஷயங்களுக்கு. இப்ப தனிநபர்கள் வீடு வாங்குவதற்கோ இல்ல விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி அவர்கள் அனுபவிப்பதற்கு கடன் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்ப அரசாங்கத்துடைய கடன் அப்படிங்கிறது வாங்குவது தவறில்லை, பட் அது எப்படி செலவழிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுலதான் அந்த டீடைல்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம வெள்ளை அறிக்கையில பார்த்தோம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது தமிழகத்துடைய அந்த கடன் நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக திருப்திகரமா இல்ல, கவலை அளிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கு. எதனால அப்படின்னா அந்த நிர்வாக செலவுகளுக்கே நிறைய, அதாவது என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கடன் திருப்பி செலுத்தி வட்டி செலுத்துவதற்கு கடன் வாங்கும் ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கு. சோ அதுதான் பிரச்சனை. இப்ப ஒரு நல்ல நிர்வாகம், நிதி நிர்வாகம், பொருளாதார நிர்வாகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வாங்கக்கூடிய கடனை சரியான அளவீட்டுல அதை பயன்படுத்தணும். ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இங்க தேர்தல் அரசியல் மிக ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. ஏன்னா தேர்தல் காலத்துல எல்லா கட்சிகளும் எல்லா விதமான ப்ராமிசஸ், அதாவது அந்த வாக்குறுதிகளை கொடுத்துறதுனால அவங்களால சமாளிக்க முடியாம ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது. அது இங்க மட்டும் இல்ல, இந்தியால பல மாநிலங்கள்ல அந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்ப வாங்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது ஒரு பகுதி கட்டாயம் பொருளாதாரத்திற்கு ப்ரொடக்டிவாக போக வேண்டும். அதாவது உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவது, பல புதிய திட்டங்களை கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கு அந்த செலவழித்தால் தான் அந்த பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய பயன் திருப்பி நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு சேரும். அதாவது ஜிடிபியாக சேரும். மீதி மக்கள் நல திட்டங்கள் இருக்கு, இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கு, சோசியல் மெஷர்ஸ் அப்படிங்கறது, சமூக நல திட்டங்கள் அப்படிங்கிறது அதற்கும் பண்ணியானும். இந்தியாவை பொறுத்த அளவுல ஒரு கேபிட்டலிஸ்ட் நாடு கிடையாது, சந்தை பொருளாதாரம் சார்ந்த ஒரு நாடு இல்ல. இங்க சோசியல் வெல்ஃபேர் அதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா தான் பார்க்கிறோம், மேற்கத்திய நாடுகள் போல் அல்லாம. சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது வாங்க வேண்டிய கடன், வாங்கக்கூடிய கடன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு முக்கியமான விஷயம். அது ஓரளவுக்கு எப்பொழுதுமே அது நிதி பற்றாக்குறை. ஒரு மாநிலம் அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி இவ்வளவு வாங்கலாம், அந்த லிமிட்டுக்குள்ளதான் இப்போதைக்கு இருக்குதா, இல்லடா அதை விட தாண்டி இருக்குதா நினைக்கிறீங்களா சார்? இல்ல அந்த லிமிட்டுக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா அந்த லிமிட் இல்லாம அவர்களால இப்போ பினான்ஸ் கமிஷனுடைய கட்டுப்பாடுகள், இந்த கட்டுப்பாடுகள் இருக்கு. ஏன்னா ஏதாவது பிரச்சனைன்னா இப்போ சில ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், கேரளா சுப்ரீம் கோர்ட்ல மத்திய அரசிடம் இருந்து 15,000 கோடி பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. அதாவது அவங்களால சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு நிதி நெருக்கடி. சுப்ரீம் கோர்ட் கைவிரித்து விட்டது. ஏன்னா நிதி நிர்வாகத்துல நாங்க தலையிட முடியாது அப்படிங்கிறது. எதனால இது சொல்ல வரேன் அப்படின்னா, மாநிலங்களுக்கு ஏதாவது நிதி நெருக்கடியோ பிரச்சனையோ வந்தா அது திருப்பி மத்திய அரசுல பிரதிபலிக்கும், ஒட்டுமொத்த பொருளாதாரத்துல பிரதிபலிக்கும். அது இப்போ ஒரு தனியாக நம்மளால ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கறதுனால மத்திய அரசுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கும். அதன் அடிப்படையில தான் கடன் வாங்க முடியும். இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு.
பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, ம். அதிகப்படியான இப்ப நமக்கு வந்து ஸ்டேட் ஓன் டாக்ஸஸ் ரெவென்யூஸ் இப்ப அதுக்கு தான் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி ஓ. இந்த புதிய அரசு வந்து மான்டெக் சிங் அலுவாலியா தலைமையில ஒரு ம். கமிட்டி ஒரு குழு அமைத்து ம். மாநிலத்திற்கு எப்படி நிதி வருவாய் பெருக்குவது அப்படிங்கிறதுக்கான யோசனைகள் கூறும் ஒரு கமிட்டியாக இருக்கு. இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம். ம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது கடன் வாங்குவது தவறில்ல. கடன் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளதான் கடன் வாங்க ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அந்த டோட்டல் ஜிடிபியுடைய ஸ்டேட் ஸ்டேட் ஜிடிபியுடைய அளவீடுல தான் கடன் வாங்க முடியும். ம். பட் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வாங்கக்கூடிய கடன் வந்து திருப்பியும் வட்டி செலுத்துவதற்கும், அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கும், அவர்களுக்கு ஓய்வூதியம் அளிப்பதற்கும் செலவாகுது, இதுவே அதிகமா பெரும்பகுதி செலவாகுது. செலவாகும் பொழுது ஆ. ப்ரொடக்டிவாக, அதாவது பொருளாதாரத்திற்கு ஆக்கப்பூர்வமாக பொருளாதார வளர்ச்சியில பங்கு பெறாத கடன் அளவு அப்படிங்கிறது ஆண்டுக்காண்டு அதிகரித்து கொண்டிருக்கு. அது மிகவும் கவலைக்கிடமான விஷயமாகத்தான் தமிழ்நாட்டுக்கு தெரிகிறது.